நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி, அடுத்து என்னவாயிட்டான் அவன்? பயபக்தி உள்ளவனாயிட்டான். அதை கேட்டவன அவனுக்கு என்ன வந்துருச்சு? பயமும் பக்தியும் வந்துருச்சு. இன்னைக்கு நமக்கு வருமா பயம்? வருமா? வரவே வராது. நோவா காலத்தில் முதல் கூட்டம் நோவா தேவ எச்சரிப்பை பெற்ற போது அவன் கீழ்ப்படிந்தவனானான். ஆனால் அன்னைக்கு உள்ளவங்க எப்படி இருந்தாங்க? கீழ்ப்படியாதவர்களாக இருந்தாங்க. இவன் இப்போ எப்படி ஆயிட்டான்? கேட்ட உடனே எப்படி ஆயிட்டான்? பயபக்தி உள்ளவன் ஆயிட்டான். ஆனால் ஜனங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? வாசிங்க, மத்திய 24:37 வாசிங்க. 37-38 மத்தியையும் கொஞ்சம் வேகமாக. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அவங்க எப்படி இருந்தாங்க? இவன் எப்படி இருந்தான்? இதான் ரெண்டாவது காரியம். இன்னைக்கு நமக்கு பயபக்தி இருக்குதா, உணர்வில்லாத இருதயம் இருக்கா? இதான் கேள்வி. இன்னைக்கு கேட்கும் போது ஒரு பயம் வருது இல்ல? செய்தி கேட்கும் போது பயம் வருது, நியூஸ் பார்க்கும் போது ஒரு பயம் வருது. இப்போ பாருங்க, நீங்க எத்தனை பேர் வாட்ச் பண்ணீங்கன்னு தெரியாது. நேற்று ஒரு விஷயத்தை இங்கே நம்ம பேசணும். அதை இந்த 3 நாட்கள் 4 நாட்களாக பேசணும். அது ஒரு வேர்டு ஒன்று நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியாது. இந்த கொரோனா நமக்கு முன்னாடி செஞ்சு பார்த்த ஒரு ட்ராமா மாதிரி, ரிகல்சர் மாதிரி பண்ணி பார்த்தாங்க. இதோடைய ஒரிஜினல் இன்மேட் தான் வரப்போகுது. இதே வேர்டை இன்னைக்கு பர்டிகுலர் வேர்டை யார் யூஸ் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஃபைசர்னு ஒரு இது போட்டிங்கல்ல, நீங்கள் எல்லாரும் வேக்சின் போட்டிங்கல்ல, அதோடைய சிஇஓ பேசியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, கொரோனா நமக்கு ஒரு ரிகல்சர் மாதிரி, இதுக்கப்புறம் தான் இதோட பெருசானது வரும்போது நம்ம ஃபைசருக்கு இன்னொரு பெரிய காலம் நமக்கு இருக்கிறது, நல்லா சம்பாதிக்க போகிறோம்னு சொல்கிறார். அதுக்கு கொரோனா நமக்கு ரிகல்சர் பண்ண மாதிரி பண்ணி பார்த்தோன்னு சொல்கிறார். த சேம் காரியம். இதை பார்க்கும்போது நமக்கு என்ன வருது? நியாயமாக என்ன வரணும்? ஒரு பயம் வரணும். ஒரு ஆண்டவர் பயம்னா நான் சொல்றது உலக பயம் இல்லை, தேவன் மேல ஒரு பயம் வரணும். ஐயோ, ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள்லாம் நடக்குதே, நம்ம ஆயத்தப்படணுமே, குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணுமே அப்படிங்கிறதான ஒரு பயபக்தி வரணும். ஆனா இங்க என்ன வருது? உணர்வில்லாத இருதயம் தான் வருது. கேட்கிற வரைக்கும் இருக்கு, கேட்டு முடிச்சுட்டு போங்க, அவ்வளவுதான். திருப்பி அந்த உணர்வில்லாத ஒரு இருதயம், வேலை முடிஞ்சு. கேட்கிற வரைக்கும் இன்னைக்கு இப்ப நீங்க எந்த அளவுக்கு அந்த வசனத்தை உட்கொண்டு தேவனுக்கு பயபக்தி உள்ளவனா மாறுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்பத்தை நீங்க காப்பாற்ற போறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு போய் சொல்ல போறீங்க, குடும்ப ஜெபம் ஆரம்பிக்க போறீங்க, இப்படிலாம் நடக்க போகுதுப்பா, நம்ம தப்பிச்சுக்கணும். ஒரு கூட்டம் இருக்கு, அதுக்கு என்ன சொல்ல? இப்ப பாருங்க, சோதம்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு. சோதமே அழிய போது, மொத்தம் எரிய போதுன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் பேர் பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தான். பாத்தீங்களா எவ்வளவு கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கிறான். அவனும் சொல்றான், வேற யாரையாவது கூப்பிடணுமாப்பா? இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கிறவனுக்கு இருக்கக்கூடிய வேகம் யாருக்கு இல்ல? பெறவனுக்கு இல்ல. பாருங்க, நியாயமா யாருக்கு இருக்கணும்? பெறவனுக்கு தான் இருக்கணும். வீடு எரிய போதுன்னா பெறவனுக்கு தானே இருக்கணும் அந்த வேகம். இன்னைக்கு அவனுக்கு அந்த வேகமே இல்லை. இவன் சொல்றான், அவர்கள் தாமதிக்கிறதை தூதர்கள் கண்டு. அவன் டென்ஷன் ஆகிறான். எங்களுக்கு டைம் முடிய போதுடா, காலைக்குள்ள இதை எரிச்சு போட்டு நாங்க வெளியே போனோம். இவன் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்பனா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்க போது அவனுக்கு என்ன இல்லை? உணர்வு இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, சோதோமில் நடைபெற்றது போலவும் நடக்கும், நோவா காலத்தில் நடைபெற்றது போலவும் நடக்கும். இந்த உணர்வு இல்லாத இருதயம் ரெண்டாவது ரொம்ப முக்கியம். நீங்கள் பயபக்தி உள்ளவர்களா இருக்கணும்னு வேதம் விரும்புது. ஆனா நான் இருக்கிறதா உணர்வு இல்லாத இருதயம். இப்போ உங்களுக்கு நம்மளுமே ஒரு 90% அப்படித்தான் இருக்கிறோம். என்ன உணர்வு இருக்கு? செய்தி கேட்கிறோம், எல்லாம் நடக்கிறோம். இப்ப அடுத்து நீங்க உங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? ஆக்சுவலா போய் இன்னொரு 1 வாரம் ஆகட்டும், இந்த செய்தி எல்லாம் போட்டு முடிஞ்சிட்டோம். அடுத்த வாரத்தில் நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? திருப்பி அதே தான். ஊர் பக்கத்தில் ரப்பர் தோட்டம் வாங்கணும், ஒரு வீடை கட்டிடணும், சாக்கிறதுக்குள்ள ஒரு வீடை பார்த்தணும், பிள்ளையை அங்கே படிக்க வச்சிடணும், கடனை உடனே வாங்கியாவது பிள்ளையை இன்ஜினியர் ஆக்கிடணும், டாக்டர் ஆக்கிடணும். அதானே இருக்கு எண்ணம். உங்களுக்கு என்னைக்காவது பிள்ளைய பரலோகத்துக்கு கொண்டு போகணுங்கிற எண்ணம் இருந்துச்சா? பிள்ளைய பரலோகத்துக்கு கொண்டு போகணுங்கிற எண்ணம் இல்லாத ஆவிக்குரிய கூட்டம் இப்பதான் இருக்குது. என்னங்க அப்படி சொல்றீங்க? அப்படி இருந்தா நீங்க உங்க ஆலயத்துக்கு வர நாளை உங்க பிள்ளைய எங்க அனுப்ப மாட்டீங்க? டியூஷனுக்கு அனுப்ப மாட்டீங்க தானே? உங்க பிள்ளைய கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. உங்க பிள்ளைக்கு அட்மிட் பண்ணுங்க, இன்னைக்குள்ள இந்த இன்ஜெக்ஷன் போடணும், ட்ரிப்ஸ் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லுவீங்களா? நீ டியூஷன் போ, முதல்ல முடிச்சுடு, நான் சாயங்காலமா உன்னை கூட்டின்னு போறேன்னு சொல்லுவீங்க? அப்போ மட்டும் தூக்கிட்டு ஓடுறீங்க இல்ல? உங்க பிள்ளையோட சரீரத்தை காப்பாற்றும் போது உங்களுக்கு படிப்பு அவசியப்படலை, எதுவும் அவசியப்படலை, அது உயிரை காப்பாற்றணுங்கிற வேகம் இருக்குல்ல, அதை விட சீரியஸான இடத்துல உலகம் இருக்கு இன்னைக்கு.
வருகைக்கான காரியங்கள் நான் திருப்பி சொல்றேன். வருக வருது வருக வருது சொல்றது உங்களுக்கு கேட்டு 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 ரொம்ப கேஷுவல் ஆகிட்டே இருக்குது. அதுதான் உணர்வில்லாத இருதயத்துக்குள்ள வரீங்க நீங்க. இப்படிதான் சொல்றாரு இப்படிதான் சொல்றாரு, சடுதியா ஒரு நாள் வந்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் நடக்காது. அதுக்கப்புறம் போய் கதவை தட்டினாலும் திறக்காது, அழுதாலும் திறக்காது. இப்ப யோசிச்சு பாருங்க, 100 வருஷம் பேழையை கட்டுறான் நோவா. கட்டும் போது அன்னைக்கு அந்த ஜனங்கள்லாம் என்ன பேசியிருப்பாங்க நோவாவை? பைத்தியக்காரன், சும்மா உட்காந்து வேலை வெட்டி இல்லாம உலகம் அழிய போதுங்கிறான், அந்த வேலை சொல்றான். அதை விட்டுட்டு அவனும் கெடுத்து அவன் பிள்ளைகளையும் கெடுத்து எல்லாம் சேர்ந்து பேழையை கட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. போகும்போது வரும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? ஏன்டா நீ தான் கெடுத்த, உன் பிள்ளைகளையும் கெடுத்துட்டியா? அப்படித்தானே கேட்டிருப்பான். உன் பிள்ளைகளையும் கெடுத்துட்டியா? அவனும் உட்காந்து பேழையை தான் கட்டிக்கிட்டு இருக்கானா? பசங்களை பார்த்து கேட்டிருப்பாங்க. அன்னைக்குள்ள வாலியோ பசங்க அந்த பசங்களை பார்த்து என்ன கேட்டிருப்பான்? ஏன்னா உங்க அப்பா தான் சொல்றாரு, உனக்கு அறிவு இல்லையா? என்னடா அவ்வளவு பெரிய காயின் கோட்டை கட்டி எத்தனை பேர் போய் பாடுறா, உள்ளுக்குள்ள பாடுறா, நாதஸ்வரமோ அதுவும் வாசி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சு போய் பாரு. அன்னைக்கு உள்ள அங்குள்ள வசனம் சொல்லுது, மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. அவங்க போய் அப்படி நடக்குது, உலகத்தை பார்க்காம விட்டுட்டு உங்க அப்பா கூட உட்காந்து பேழையை கட்டிக்கிட்டு இருக்கிறிய. இதுதான் அன்னைக்கு இருந்திருக்கும் கேள்வி. இன்னைக்கு நம்ம பசங்களுக்கு அதான் பிரச்சனை. இன்னைக்கு நமக்கும் அதான் பிரச்சனை. இப்போ நம்ம பசங்களை நோவா பேழையை வச்சு கட்ட யூஸ் பண்ண மாதிரி உங்களால இன்னைக்கு கட்ட முடியுதா? ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அவங்க பசங்களை யூஸ் பண்ண முடியுதா? ஊழியத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் உங்கள் பிள்ளைகளை யூஸ் பண்ண முடியுதா? ஆவிக்குரியவர்கள் நீங்கள் ஸ்பிரிச்சுவலா உங்க பிள்ளை யூஸ் பண்றீங்களா? முதல்ல நீங்களே பேழையை கட்டாத குரூப். அவன் தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பேழையை உண்டு பண்ணினான். இன்னைக்கு நீங்க ஸ்பிரிச்சுவலி உங்களுடைய பேழையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி டு மீட் த சேவியர்? அதான் கேள்வி. நீங்கள் இன்னும் ரெடி ஆகல. உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பது என்ன? வாரத்துக்கு ஒரு நாள் வந்துடும், செய்ய வேண்டிய கடமைகள் கொஞ்சம் இருக்கு, அதை செஞ்சு முடிச்சிடணும், வீட்டுக்கு போயிடணும், அவ்வளவுதான். அத்தோட 6 நாள் ஓடுறீங்க. கேட்டா நீங்கள் அறிவாளி என்கிறீர்கள். இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறவனை முட்டாள் என்கிறீர்கள். திருப்பியும் சொல்றேன், ஒரு நாள் வரும், நீங்கள் அத்தனை பேரும் ரெக்ரெட் பண்ற காலம் ஒன்று வரும். சொல்லப்பட்டதை இழந்து விட்டோமே என்று நீங்கள் வருத்தப்படுகிற காலம் ஒன்று வரும். உலகத்தான் உணராது இருக்கிறான நியாயம். அவன் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு அங்க பேச்சே இடம் வாங்குறது, கார் வாங்குறது, லேண்ட் வாங்குறது, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அவனுக்கு. மிஞ்சி போச்சுன்னா சாப்பாடு. ஆனால் நமக்கு அதல்ல. நாம் மேலான ஒரு இடத்துக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற நமக்கே முதல்ல உணர்வு இல்லை. எடுத்து பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலி ஆயத்தப்படுறோம். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் உட்காந்து ஜோம் பண்ணிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. எழுந்திருக்கும் போது 5 நிமிஷம் ஜோம் பண்ணியாச்சுன்னா வேலை முடிச்சிருச்சு, அவ்வளவுதான். ஸ்பிரிச்சுவலி we are okay. கேட்டா சொல்லுவோம், அவங்க ஃபேமிலியில் அது கூட பண்றது இல்லை, நாங்க எவ்வளவோ பரவாயில்ல. ஆண்டவர் சொல்றாரு, இது நீங்க அதான் திருப்பி நாங்க சொல்ற ஒரு வார்த்தை, we are all religious people மாறிக்கிட்டு இருக்கிறோம் இப்ப, மதவாதிகள். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது மத மக்கள் அல்ல, கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஆவிக்குரியவர்கள், ஆன்மீகவாதிகள். உங்களுக்குள்ள எனக்குள்ளே அந்த தாட் வரணும், ஒரு ஆயத்தம் இருந்துகிட்டே இருக்கணும். யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, கடைசி ஃபிளைட் இங்கேருந்து போகுது, இல்ல மொத்தமும் எரிய போகுது, கடைசி ஃபிளைட் ஒன்று இருக்கு. அந்த ஃபிளைட்டை பிடிக்க எப்படி போவீங்க நீங்க? மொத்தம் ஏத்த அடுத்த ஸ்டெப் எப்படியாவது ரீச் ஆகணும்னு போவீங்க தானே? நீங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம், அதெல்லாம் சும்மா சொல்றாங்க, இன்னொரு ஃபிளைட் கண்டிப்பா வரும், அப்படியா சொல்லுவோம். ஒரு ட்ரெயின் பிடிக்கும்போது, ஃபிளைட் பிடிக்கும்போது இருக்கக்கூடியதான அந்த உணர்வு, வேகம் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லையே. யோசிச்சு பாருங்க, அவன் பயபக்தி உள்ளவன் ஆயிட்டான், பயம் வந்துருச்சு அவனுக்கு, ஐயோ உலகம் அழிய போகுது. அந்த விஷனை அப்படியே பசங்களுக்குள்ளேயும் கொண்டு போயிட்டான். அவர்களும் பயபக்தி உள்ளவர்களை மாறிட்டாங்க, உட்கார்ந்து பேழையை கட்டுறாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்களுக்கு பயபக்தி இல்லை. இன்னைக்கு பயபக்தி எதுக்காக இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஃபியூச்சருக்காக இருக்குது. உங்க பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். நீட் எக்ஸாம் ரிசல்ட் வருதுன்னா அன்னைக்கு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றீங்க. என்ன பயம், என்ன பக்தி! எக்ஸாம் எழுத போகும்போது ஃபாஸ்டிங் இருக்கிறது இல்ல, ரிசல்ட் வரும்போது ஃபாஸ்டிங். எழுதுற அன்னைக்கு ஒழுங்கா எழுதணும், ரிசல்ட் ஒழுங்கா வரும். எழுதுற அன்னைக்கு ஒழுங்கா எழுதுறது இல்ல, ரிசல்ட் அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறது. ஒரு பையன் சொன்னான், காலைல கேட்டேன் சாப்பிட்டியாடான்னு, இல்ல ஃபாஸ்டிங்னா. நான் ரிசல்ட் வருதானே, எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா, நீ ஃபாஸ்டிங் இருக்குன்னா ரிசல்ட் வருதுன்னு தான் அர்த்தம். நீ நிறைய பேர் அப்படி இருக்காங்க, அவங்கள மாதிரியே தான் நீங்களும் இருக்கீங்க. ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் வரணும், இல்ல ஒரு இன்கிரிமெண்ட் வரணும், இல்ல அடுத்த போஸ்டிங் வரணும்னா அப்படியே ஃபாஸ்டிங் பிரேயருக்குலாம் வந்துருவாங்க. குறிப்பெல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க, ஜப குறிப்பு, நைட்டு ஜப குறிப்பு, ஃபாஸ்டிங் பிரேயர் ஜப குறிப்பு, சோத்ரம் 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 சோத்ரம். கிடைச்சிருச்சுன்னா வர்றதே இல்லை இந்த பக்கம், அவ்வளவுதான். இவ்வளவுதான் உங்களை மொத்த ஸ்பிரிச்சுவாலிட்டி. குழந்தை வேணும்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் வந்துடுறிய, பிறந்த பிறகு இந்த பக்கம் வர்றதே இல்லை. வழியில பார்த்து கேட்கிறாரு, எங்க சர்ச்சு பக்கமே வரல, எங்க பாஸ்டர் இவனை வச்சுக்கிட்டு வர முடியுது?
பிள்ளையோடையே நேரம் சரியா இருக்கு, இருங்க, பிள்ளையோடையே இருங்க. இயேசுநாதர் வந்துட்டு போன பிறகும் பிள்ளையோடையே இருங்க. உங்களுக்கு இப்போ அதானே இம்பார்ட்டன்ட்டு. நமக்கு எது முக்கியம்? எவ்வளோ அழகாக திருப்பி விட்டான் பாருங்க. நோவாக்கு பிள்ளை இல்லையா, ஏனோக்கு பிள்ளை இல்லையா? அத்தனை பேருக்கும் பிள்ளை இருந்துச்சு, எல்லாரும் பிள்ளை குட்டிகளோட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனாலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ஸ்பிரிச்சுவல் காரியங்களை கரெக்டாக இருந்தாங்கல்ல, ரெடி ஆகிட்டே இருந்தாங்கல்ல. ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட, இன்னைக்கு ராத்திரியே நீங்க கிளம்புவீங்கப்பா. சரியா ஆண்டவரே, என்ன பண்ணலாம்? சாயங்காலமே ஒரு பர்ச்சேஸ் போயிட்டு வந்துடுவோம் எகிப்துக்குள்ள. ஊருக்கு போறோம்னா நம்ம முதல் வார்த்தை என்ன பேசுவோம்? பர்ச்சேஸ் தானே. ஊருக்கு போறோம்னு டிக்கெட்டை போட்ட உடனே முந்தின 2 நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்? மோசே கிட்ட காலையில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இன்று ராத்திரி பார்வோன் உங்களை அனுப்பி விடுவான், நீங்கள் புறப்பட போகிறீர்கள். மோசே என்ன பண்ணியிருக்கணும்? ஆரோன் அத்தனை பேர்ட்டையும் சொல்லிடு, எகிப்து முழுக்க ஒரு ட்ரிப் அடிக்க சொல்லு, மொத்தத்தையும் பர்ச்சேஸ் பண்ண சொல்லு, இன்னும் எத்தனை நாள் போக போகிறோன்னு தெரியல. அதானே சொல்லணும். ஆண்டவர் சொல்கிறார், சாயங்காலமாக எல்லாரும் போய் பஸ்கா ஆசாரிங்க. என்னது பஸ்கானா என்ன? ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசிட்டு அவன் ஒரு பையில வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாதா? பர்ச்சேசிங் உள்ளறா. அப்புறம் என்ன பண்ணோம்? கையில் கும்பு பிடிச்சிக்க, அப்புறம் செருப்பு போட்டுக்க, அப்புறம் கசப்பான கீரை சாப்பிடு, அப்புறம் சொல்லும் போது புறப்பட்டு போயிரு. அப்புறம் நடுவில் ஒரு மெஸ் மேட்ரை சொல்ல மாட்டீங்களே. எகிப்து அன்னைக்கு வல்லரசு அமெரிக்கா, அன்னைக்குள்ள அமெரிக்கா. அமெரிக்காவில் நியூயார்க்லேருந்து கலிஃபோர்னியாலேருந்து கிளம்ப சொல்றீங்க, ஷாப்பிங் மால் போகாமே வா. வழிக்கு ஏதாவது பசங்களை கூப்பிட்டு பாருங்க, இன்னைக்கு சர்ச்சுக்கு வானா ஸ்நாக்ஸ் இல்லாமல் வர மாட்டேங்குது. சர்ச்சுக்கு வரும்போதே ஸ்நாக்ஸோட தானே வருது. இப்போ இப்படி ஒரு சுபாவம் வச்சிருக்கிற நம்ம கிட்ட வருகைக்கு ஆயத்தப்படுனா எப்படி முடியும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆயத்தப்பட்டு நிற்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் புறப்பட சொல்ற, அன்னைக்கு ராத்திரி புறப்பட, இமிடியட், உடனே அவன் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, கையில் இருக்கிற மாவு மட்டும் எடுத்துக்கிட்டார். அந்த மாவு என்ன வந்துச்சு? 1 மாசத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் மாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் 40 வருஷம் போஷிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருந்தார். யாக்கோபு தான் சொன்னார் கோலும் கையுமா வந்தேன்னு. ஆனால் ஒரு நாளும் மோசே சொல்ல கோலும் கையுமா வந்தேன்னு. ஆனால் உண்மையிலேயே மோசே கோலும் கையுமா தான் வந்தார். ஒன்றும் இல்லை, 40 வருஷம் கர்த்தர் போஷித்தார். அந்த தேவன் தான் உங்களையும் சொல்றார், ரெடியா இரு, எப்போ வேணாலும் கிளம்ப சொல்லுவேன், எப்போ வேணாலும் இங்கிருந்து புறப்பட வேண்டி இருக்கும். நீங்க புறப்படுற இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, நீங்க புறப்படவே மாட்டீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. புறப்பட இன்னைக்கு எல்லாரும் இன்றைக்கு இஸ்ரவேலை நோக்கி புறப்பட போகிறோம். நம்ம என்ன சொல்லுவோம்? கணவர்களை பார்த்து, நீங்க ஃபர்ஸ்ட் போங்க, நீங்க மோசே எல்லாம் போங்க, போய் அங்கே ஒரு நல்ல இடம் பாருங்க, பிள்ளைகளுக்கு ஸ்கூலையும் பாருங்க, மார்க்கெட்லாம் இருக்கான்னு பாருங்க, பார்த்துட்டு டிபெண்டன்ட் விசா போடுங்க, நாங்க பின்னாடி வர்றோம். நான் நினைக்கிறேன் அழகா ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் பாருங்க. மோசேயோடு கூட 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டோம். ஏன் பெண்கள் வந்தாங்க? நாங்கள் இல்லை. ஒருவேளை எல்லாம் டிபெண்டன்ட் விசாக்கு அமுச்சு விட்டுருச்சு போல, முன்னாடியே நீங்க போங்க. இன்னைக்கு சொல்லி பாருங்க, கூட வரதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறோம்? நான் ஸ்பிரிச்சுவலி சொல்றேன், தேவன் இன்னைக்கு கிளம்பு அப்படின்னா கிளம்ப முடியுமா? கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? கன்ஃபார்மா ஒரு பெரிய கூட்டம் வராது. திடீர்னு சொல்லிட்டாரு அந்த அம்மாட்ட, யாரு தூதன் வந்து சொல்லிட்டாரு லோத்துவின் மனைவி கிட்ட, கிளம்பு அப்படின்னு. அந்த அம்மா கடைசி வரைக்கும் கிளம்பல பாருங்க. கிளம்புறதுக்கு வாய்ப்பு ஆண்டவரும் சொல்றாரு, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன காரணம்? உடனே இந்த பூமியை விடு அப்படின்னா விடுறதுக்கு யாருக்கும் இன்னைக்கு எண்ணம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் வித்து தரித்திரட்ட குடுறா, கொடுத்துட்டு சிலுவை எடுத்துக்கிட்டு வா. அவன் துக்கத்தோடு கூட போய் விட்டான். ஆனா பணக்கார வாலிபன் துக்கத்தோடு போயிட்டான். ஆனா இன்னொரு பணக்காரர் இருக்கான் சகையுன்னு, அவன் சொன்னா எல்லாத்தையும் பாதியை வித்து தரித்திரருக்கு கொடுத்துட்றேன், யாருக்காவது கொடுக்க வேண்டியதா 4 மடங்கா கொடுத்துறேன். கர்த்தர் சொன்னாரு, என்னடா நான் சொல்லாமே ரெடி ஆயிட்டு நீயே. இன்னைக்கு ஒரு கூட்டம் அதற்கு தயாராக இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் என்னிடத்தில் இருக்கிறவைகள் அல்ல, என் வீட்டுக்கு வருகிற இயேசு எனக்கு முக்கியம். அதற்காக நான் எல்லாவற்றையும் இழக்க நான் தயாராக இருக்கிறேன். அட் எனி டைம் காட் கூட கூப்பிடும் போது நான் போவேன் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் பேழையை கட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இனி சொல்ல முடியுமா உங்களால? சும்மா கர்த்தர் டெஸ்ட் வச்சு பார்த்தானாலே உங்களுக்கு கொடுக்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? திடீர்னு இந்த வீட்டில் இருக்கிறவங்ககிட்டலாம் ஒரு நல்ல சுபாவம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கவனிச்சு பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்லையும் இருப்பாங்க. ஏதாவது ஏழைங்க வந்தோடனே நம்ம வண்டி ஓட்டி இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, இங்கேயா இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி, அரபிடி கொடுங்க, பாவம் கஷ்டம் சொல்லுவாங்க தானே. பொதுவாக ஆண்களை விட பெண்கள் இமிடியேட்டாக சொல்லிடுவாங்க அதை, இல்லை உடனே கொடுத்துருங்க, எங்க பாவம் வெளியே நிற்கிறாங்க. நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி பாருங்க, இந்த ஒரு அம்மா குப்பல்ல வந்திருக்கு பாவம், புடவை இல்லை, போய் 2 புடவை எடுத்துட்டு வான்னு. எங்கிட்டயே 2 தான் இருக்கு.
இந்த அடுத்தவங்களை கொடுக்க சொல்றதுக்கு இருக்கிற வேகம் நமக்கு கொடுக்கறதுக்கு என்ன செய்யாது, வராது. நம்மகிட்ட வந்து வேகமாக கேட்பாங்க, உங்ககிட்ட ஏதாவது சட்டை தேவையில்லாதது இருக்கு? ஏன்? அவர் பாவம் சட்டை இல்லையாமா, ரொம்ப கஷ்டப்படுறாரு. சரிம்மா அந்த புடவையும் சேர்த்து கூட ஒரு மனைவி இருக்கட்டும். இல்லைங்க நீங்க சும்மா வாயை வச்சுட்டு சும்மா இருங்க, எப்ப பார்த்தாலும். நமக்கு கொடுக்க மனசு வராது தானே, அடுத்தவங்களுக்கு கொடுக்க மனசு வருது இல்ல. இந்த சுபாவம் எந்த கொடுக்கறதுல வரணும். இன்னைக்கு இயேசு என்னை ஒரு விஷயத்தை விடு என்றால் விடுவதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன்னா, அப்படி நான் விடுறதுக்கு ரெடி ஆயிட்டேன்னா பயபக்தி உள்ளவனா மாறிட்டேன்னு அர்த்தம். எனக்கு அதை விட அது பெருசா படுது, இது எனக்கு பெருசா படல. ஊழியத்துக்கு வான்னு ஆண்டவர் சொல்றாரு, உங்களால வேலையை விட முடியுதா? பஹ்ரைனுக்கு வான்னும் போது ஒரு தடவை கூட கேட்காம ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. கர்த்தர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு, எல்லா வாசலும் திறந்திருக்கிறது, பிரைஸ் தி லார்ட். பஹ்ரைனை விட்டுட்டு ஊழியத்துக்கு போனும் போது எத்தனை தடவை ஜெபம் பண்றீங்க? ஒரு தடவைக்கு 10 தடவை. இருக்கிற தீர்க்கதரிசிகிட்ட எல்லாம் கேட்கறது, ஆண்டவர் என்கிட்ட போன்னு சொல்ற மாதிரி இருக்குது, போவாதன்னு சொல்ற மாதிரி இருக்குது, எது உண்மை? ஏன் உங்களுக்கு அந்த சந்தேகம் வருது? ஏன்னா உங்களுக்கு இதை விட்டுட்டு போறதுக்கு மனம் இல்லை, அவ்வளவுதான். இப்ப யோசிச்சு பாருங்க, எனக்கு இதை விட மேலான ஒரு வேலை கிடைக்குதுன்னா கூப்பிடுறாங்கன்னா உடனே விட்டுட்டு போயிடுறோமா இல்லையா? இதை விட ஒரு 1000 மடங்கு சம்பளம் அதிகம் கிடைக்குது, நீங்க யோசிச்சீங்களா? கர்த்தர் வாசல் திறந்திருக்கிறார் சொன்னீங்க தானே. ஏன் ஊழியத்துக்கு சொல்லும் போது அது வரமாட்டேங்குது, கர்த்தர் வாசல் திறந்திருக்கிறாருன்னு? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், கர்த்தர்கிட்ட அடையாளம் கேட்டிருக்கிறேன். உனக்கு என்ன செய்யும்? தோல் மேல பனி பெய்யும், தோலுக்கு வெளியே பனி பெய்யுமா திருப்பி? இதுக்கு மட்டும் அடையாளம் கேட்கவே மாட்டீங்கல்ல. அமெரிக்கானு ஊண்டு போயிடுறீங்கல்ல, அதுக்கு மட்டும் ஓகே, எந்த அடையாளமும் தேவையில்லை. ஆண்டவர் வாசலை திறந்தார். ஏன்னா எனக்கு இதை விட அது பெருசா தெரியுது. எப்போ எனக்கு வருகையை விட இதெல்லாம் சின்னதா தெரியுதோ அப்பதான் நான் பயபக்தி உள்ளவனாய் மாறுவேன். எதற்காகவும் இயேசுக்காக நான் எப்ப விடணும்ன்ற இடத்துக்கு வரேனோ, விட்டுட்டு வேணா வந்துட்டே இருக்கணும். ஏன்? நான் இதை விட மேலான இடத்துக்கு போக போகிறேன், இதை விட சந்தோஷமான இடத்துக்கு போக போறேன். கேட்கறீங்க, எத்தனை பேர் செய்ய போறீங்கன்னு தெரியாது. ஆனா